வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியால் மகர ராசியான உங்களுக்கு எந்த நிலையில் சர்ப்ப கிரகங்கள் அமர்ந்து பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றியும், குரு பகவான் 2026 உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்தால் எந்த நிலையில் பலன்களை தருவார் என்பதை பற்றியும் பார்க்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. முதலில் குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரையில் மகர ராசியான உங்களுக்கு யோக அதிபதி, அதிர்ஷ்டக்காரன், யோகக்காரன், பல வகையிலும் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா என்றால் கிடையாது. எதற்காக அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்களேனாக்கா, மகர ராசியில் நீசம் பெறுவார். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் உச்சம் பெறுவார். 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம். ஆனால் குரு ஒரு ராசிக்கு பகை, மற்றொரு ராசிக்கு நட்பு. குரு பகவான் மகர ராசியில் நீசம், உங்களுக்கு எதிரியும் எதிர்ப்பும் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் உச்சம். இப்பொழுது கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருப்பார். ஆனால் அது நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு, எதிர்பாராத அளவிற்கு நன்மையா என்றால் கிடையாது. காரணம், எதிர்பார்த்த அளவிற்கு நன்மைகளை தர வேண்டுமென்றால் உங்கள் ராசிக்கு யோக அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்களாக இருக்க வேண்டும். உங்கள் ராசி மகர ராசி. மகர ராசியினுடைய அதிபதி யார்? சனி பகவான். சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்க வேண்டும். நட்பு கிரகம்னா யார்? சுக்கிரன், புதன், ராகு, கேது. அப்போ சூரியன் நல்லவர் இல்லையா? சூரிய பகவான் தான் 8ஆம் அதிபதியாச்சே. அப்போ செவ்வாய் அந்த ராசியிலேயே உச்சம் பெறுகிறாரு. அவர் நல்லது செய்ய மாட்டாரா? செய்வார். ஆனால் செவ்வாய்க்கு உச்சத்தை வீட்டை கொடுத்த சனி பகவான் இதே செவ்வாயின் ராசி என்று சொல்லக்கூடிய மேசத்திற்கு போனால் சனி பகவானுக்கு நீச பலனை கொடுத்திருக்கிறார். அதனால் செவ்வாயாலும் பெரிதளவு வெற்றியை பெற முடியாது. வீணான விதண்டாவாதங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இருக்கும். சரி, கிரகங்களுடைய தன்மையை பற்றி பார்த்துவிட்டோம். இப்பொழுது குரு பகவான் வருகின்ற 20/10/2026 கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி பெற்றால் நன்மையை செய்வாரா? நன்மை என்பது குரு பகவான் உங்களுக்கு கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் தான் அமர்கிறார். ஆனால் உங்களுடைய சொந்த ராசியில் நீசம் பெறுகின்ற குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவதனால் திடீர் தனலாபங்களும் திடீர் அதிர்ஷ்டக்காரர்களும் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் குறுக்கு வழி உங்களுக்கு கட்டாயமாக ஆகாது. அப்படி குறுக்கு வழியில் போய் தனலாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்குதுன்னா குரு பகவான் கட்டாயமாக துன்பங்களை கொடுத்து விடுவார், இழப்புகளை கொடுப்பார். சரி, வேற எந்த வழியில் தான் நன்மைகள் நடக்கும் அப்படி என்கின்ற கேள்வி மகர ராசிக்காரர்கிட்ட கட்டாயமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் செய்கின்ற தொழிலில் திடீர் தனலாபங்கள் வர வேண்டுமென்றால் அது போனஸாக இருக்கலாம், இல்லை உத்தியோக உயர்வாக இருக்கலாம், இல்லை அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையில் போய் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதாக இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் எதையாவது விற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதன் மூலியமாக பணம் சேரலாம், அது இரட்டிப்பாக கிடைக்கலாம். இது குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது திருடு போகிறது, ஏமாத்துறது, ஏமாற்றங்களை சந்திப்பது, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வருவது, அனைவராலும் அவமானங்களை சந்திப்பது, செய்கிற தொழிலில் பல வகையான கஷ்டங்களை சந்திப்பது என்கின்ற கேள்வி இருக்கும் 8ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தார். ஆனால் உங்களுடைய ராசியில்தான் குரு பகவான் நீசம் பெறுகிறாரு. நீசம் பெற்ற ஒரு கிரகம் உங்களுடைய
ஜாதகத்திலும் சரி, இந்த கோட்சார பலன்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பயிற்சி பெற்று அமருகின்ற ஸ்தானத்திலும் சரி, அவர் நீசம் பெற்று அமர்ந்தாலும் அல்லது வக்கரம் பெற்று அமர்ந்தாலும் 6-8 மறைந்தாலும் நன்மைகளை செய்துவிடும். குரு பகவானுக்கு அப்படி ஒரு யோகத்தை மகர ராசிக்காரர்கள் பெற முடியும். இந்த நேரத்தில் எப்பொழுது தான் குரு பகவான் கெடு பலன்களை தந்து விடுவார் என்றால், நீங்கள் 7.5 சனியை சந்திச்சு இப்போ தான் விலகி இருக்கீங்க, குருவால் பயம் வேணாம். ஒன்றாச்சு. ரெண்டாவது, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசா தான் இதை முடிவு செய்யும். தசாவும் சரியில்லாமல் ஒரு நீச பகைப்பற்ற கிரகத்தினுடைய தசாவாக இருந்து, ஒருவேளை சனி பகவானும் 7.5 சனியாக இருந்து, தசாவும் நீசம் பெற்ற தசாவாக இருந்து, 6-8 மறைந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்து, குரு பகவானும் 8ஆம் இடத்திற்கு வந்தால்தான் பாதகத்தை தருவார். அப்படி இல்லாமல் 7.5 சனி தான் இல்லையே, உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. அதே மாதிரி குரு பகவான் மறையும் போது உங்களுக்கு தசா நல்லா இருந்தால் பெருசாக பாதகமெல்லாம் கிடையாதுங்க. மகர ராசிக்காரங்க மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது, பணத்தை யாரிடமும் கொடுத்து ஏமாறாதீங்க, அதிர்ஷ்டத்தை நோக்கி போகாதீங்க, உங்கள் கையில் இருப்பதை வைத்து நீங்கள் வாழ்ந்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அதிர்ஷ்டத்தை நோக்கி போனால் தானே நஷ்டம் வரும். திடீர் பணக்காரர் ஆகணும்னு நினச்சா தானே உங்களுக்கு தோல்வியும் பண ஏமாற்றமும் கிடைக்கும். மற்றவங்கள நம்பாதீங்க, உங்களை நம்பி நீங்கள் வாழுங்க. அதிர்ஷ்டத்தை நம்பி போனவங்க யாரும் வாழ்ந்ததில்லை. அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம். உங்கள் வீடு தேடி வந்தால் அது மிகப்பெரிய யோகம். அதுவே நீங்கள் தேடி போனீங்கன்னாக்கா அவயோகத்தை கொடுத்து விடும். அதனால் மிக கவனமாகவும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்தால் உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாத லாபங்களும் வெற்றியும் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.